ஸ்கின் கைஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது எடுத்தோடனே வந்து என்ன பாடி ஷேமிங் பண்ணுறியா அப்படின்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு கம்பேரிசன். சரி, ஓகே. ஒல்லியாக இருக்கவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இது என்ன ட்ரெஸ் போட்டாலும் என்ன போட்டாலும் ஏன் இப்படி குச்சியாக இருக்குது, ஒரு ஹாஃப் ஸ்லீவ் போடும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற கஷ்டம். அதாவது சும்மா வந்து கலெக்ஷன் இருப்பாங்க. நான் இப்போ இல்லை, ஒரு லாங் பிஃபோர் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ஸ்கின்னியாக இருந்தேன். தென் ஐ டோன்ட் லைக் த வே ஸோ வந்து ஐ ஸ்டார்ட் அட் பைக்கிங். அப்புறம் வந்து இட்ஸ் ஒரு பெரிய இஷ்யூனால வந்து ஐ கான் கண்டினியூ மை ஃபிட்னஸ் அண்ட் குறிப்பிட்ட பீரியட்க்கு. ஸோ வந்து நான் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரப்போ வந்து ஐ பிகேம் ஸோ ஒபீஸ். ஸோ அதுலேருந்து திரும்பி வந்து இப்போ பேக் டு ஃபார்ம். இப்போ ஃபார்மில் இருந்துன்னு கேட்காதீங்க. ஸோ அகெயின் வந்து நான் வந்து திரும்பி வந்து ஃபேட் லாஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு மஸ்குலராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சூன் என்னோடய அப்டேட்ஸ்லாம் நான் வந்து வேறு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் என்னென்னா, இப்போ வந்து ஸ்கின்னியாக இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். ப்ராப்பரான டயட் எடுத்து ரெகுலராக ஜிம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா வந்து சூன் ஒரு நல்ல பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்ம வந்து நல்லா மசில் பில்ட் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து விசிபிளாகவே பார்க்கலாம். ஒரு 3 months ப்ராக்ரெசிவாக வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணி டயட் இருந்து இதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து ஜிம் போயிட்டு இருந்தீங்கனாவே உங்களுக்கு விசிபிளாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் நோட் பண்ணுவீங்க. தென் ஒரு 4 to 5 months அப்புறம் வந்து அதர்ஸ் வில் நோட் சேஞ்சஸ். ஸோ இது வந்து இதில் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் வந்து கன்சிஸ்டன்சி இஸ் தி ஒன்லி கீ. நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஏன் நம்ம ஒரு மாதம் ஜிம் போனோம் வரல, உடம்பு பெருசாக வந்து எந்த சேஞ்சஸும் தெரில, நம்ம வந்து 2 மாதம் வச்சு போயிட்டுருக்கோம் எந்த சேஞ்சஸ் தெரில அப்படின்னு வந்து நம்ம வந்து டீமோட்டிவேட் ஆகாமல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஜிம் போயிட்டே இருக்கோம், டயட் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னா ஷுவராக வந்து யூ நோட் திஸ். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து அது கிளியர். ஸோ ஸ்கின்னியாக இருக்கும், ஒபிஸாக இருக்கும், இட்ஸ் நாட் அ மேட்டர். உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கின்னியாக இருக்கிறது தப்பு, ஒபிஸாக இருக்கிறது தப்பு அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல. ஸ்கின்னியோ ஒபிஸோ ஃபிட்டோ உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்க அதே ஃபிசிக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஐ கேன் பி வித் இட் அப்படின்னு தோணுச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்காதீங்க. ஜஸ்ட் பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ். பட் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை எனக்கு என்னை பார்க்க பிடிக்கல, எனக்கு வந்து இந்த ஃபிசிக் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒர்க் ஃபார் இட். தட்ஸ் இட் ப்ரோ. See you next video.